வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா 12V 1Amps சர்க்கியூட்டை எப்படி 12V 2Amps மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உதாரணத்துக்கு 12V 1Amps அடாப்டர் 2 எடுத்திருக்கேன். 12V 1Amps, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 12V 1Amps. இந்த மாதிரி 2 அடாப்டர் எடுத்திருக்கேன். இதில் எப்படி நம்ம ஆம்ஸை கூட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஒரு ஆடியோ போர்டுக்கோ இல்லை ஒரு சர்க்கியூட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாலும் 1Amps யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், ஆம்ஸ் கூடும்போது அதோட ஸ்ட்ரென்த்து கூட இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 அடாப்டர் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ப்ளக்கில் சொருகிக்கலாம். இந்த 2 வயரையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டரில் டிசி 20V வச்சுக்கேன். ஒரு அடாப்டரோட வோல்ட்டை பார்க்குறோம். இது 12V வருது. அப்போ இது ப்ளஸ்ஸை மடிச்சு விட்டுக்கலாம். அதேமாரி இந்த அடாப்டரில் வோல்ட்டை பார்க்கலாம். இப்போ 12V பக்கம் வருது. இப்போ இது ப்ளஸ்ஸு, இதை அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடாப்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ப்ளஸ்ஸு, இந்த அடாப்டரை பொறுத்தளவுக்கு இது ப்ளஸ்ஸு, ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ப்ளஸ்ஸையும் ஒன்றா இணைக்கிறோம். இந்த மைனஸ் இருக்கு பாருங்க, இதுவும் மைனஸு, அந்த 2 மைனஸையும் ஒன்றா இணைக்கிறோம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ 12V 2Amps மாற்றிட்டோம். எப்படின்னா, ஒரு அடாப்டர் ஒயர் 12V 1Amps, இந்த அடாப்டர் ஒயர் 12V 1Amps, ரெண்டையும் நம்ம பேரலில் இணைக்கும் போது என்ன ஆகும்னா, வோல்ட்டு மாறாது, அதே 12V தான் கிடைக்கும். ஆம்ப்ஸு டபுள் ஆயிரும். இப்போ இந்த 1Amps இந்த 1Amps சேர்ந்து 2Amps மாறிக்கிறோம். இப்போ 2 ஒன்றா இணைச்சிருக்கோம்ல. இப்போ மீட்டரில் எத்தனை வோல்ட்டு காமிக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஒன்றா இணைச்சாலும் 12V தான் காமிக்குது, ஆனால் ஆம்ஸ் 2Amps மாறிக்கிறோம். இப்போ இதை ஒரு எளிய 4440 ஆடியோ போர்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு 12V கொடுக்குறேன், அடுத்து மைனஸு அதாவது கிரவுண்டை கொடுக்குறேன். இது செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். ஸ்பீக்கர் லைனை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மைனஸு ஸ்பீக்கர் லைனை கொடுக்குறேன், அடுத்து ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் வயரை கொடுத்துட்டேன். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. பவரை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ சிக்னல் பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ 12V 1Amps 2 அடாப்டர் எடுத்து நம்ம 12V 2Amps மாற்றிட்டோம். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் 12V 2Amps அடாப்டர் வச்சுக்கிங்கன்னா, அதை 2 அடாப்டர் நீங்கள் நினச்சிங்கன்னா 12V 4Amps மாற்றலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வோல்ட் பார்த்தாலும் பார்த்தீங்களா, 12V காமிக்குதா? ஃபஸ்ட்டு 12V 1Amps 2 அடாப்டர் எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும்னா, 12V, இது கிரவுண்டு, இது 12V கிரவுண்டு. இப்போ இந்த 2 அடாப்டரில் இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டையும் ஒன்றா நினச்சிடும். அதே மாதிரி இந்த 12V ஒன்றா நினச்சிடும். இப்போ ரெண்டுமே பேரலில் நினச்சிட்டோம். பேரலில் நினச்ச பிறகு என்ன நடக்கும்னா, வோல்ட் 12V தான் வரும். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 1+1 2Amps கன்வெர்ட் ஆயிரும். ஒரு பேட்டரியை நம்ம சீரிஸோ அல்லது பேரலோ பண்ணோம்னா என்னென்ன வோல்ட்டு என்ன ஆம்ஸ் வரும் நம்ம கணக்கீடு பண்ணுறோமோ அதே சேம் மெத்தட் தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.